நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல சங்கீதம் 51 முதல் பகுதியாக வசனம் 1-10 வரைக்கும் பார்த்தோம். அதை நம்ம 7 தலைப்பின் கீழாக பார்த்தோம். இன்றைய தினத்துல 2வது பகுதியாக மீதம் இருக்கிற 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். அதையும் 7 தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம எளிதா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சங்கீதத்தை ஆங்கிலத்துல சாம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பி சைலண்டா இருக்கும். அந்த பீன்ற ஆல்பபெட்டை எடுத்தே 7 தலைப்புகளை கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா பிரசன்ஸ், பார்டேக், ப்ரீச், ப்ரொடெக்ட், பிரைஸ், ப்ளீசிங், பெட்டிஷன். முதலாவதாக பிரசன்ஸ். பிரசன்ஸ் என்கிற வார்த்தையோட பொருள் பிரசன்னம்னு சொல்லலாம். இந்த அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டுடைய சமூகம் என்பது என்ன? நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதும் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் அவருடைய பிரசனம் நம்ம நிரப்போம் இல்லையா, அதுதான் அவருடைய சமூகம். இந்த இடத்துல தாவீது ராஜா ஆண்டுடைய பிரசன்னம் தன்னுடைய ஆத்மாவிற்கு கிடைக்காம போகக்கூடாதுன்னு சொல்லி மன்றாடுறாரு. அதனால்தான் நேத்துக்கு நாம பார்த்தோமே, தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு தேவனிடத்துல மன்றாடி சுத்திகரிப்பை கேட்டு தேவனை இடைப்பட கேட்டு தன்னுடைய அக்கிரமங்கள்லாம் நீங்க அவருக்குள்ளார சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க சொல்லி நன்மையை காணும்படி கேட்கறதெல்லாம் எதற்காக? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர் நீங்காமல் இருக்கவே, அவருடைய சமூகத்திலிருந்து அவர் தள்ளப்படாமல் இருக்கவே. அந்தபடி முதலாவது பிரசன்ஸ், அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஜெபிக்கிறாரு. அடுத்தபடியா பார்டேக். பார்டேக்ன்ற ஆங்கில வார்த்தைக்கு பங்கெடுக்குதல்ன்ற பொருள் வரும். 12வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு கேட்கிறாரு. நாம தேவனால ரட்சிப்பு பெற்றதுக்கு பின்னாடி, அதாவது ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்து நம்முடைய ஆத்மாவை அவரிடத்திலிருந்து விளக்காம இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவே இங்க ரட்சணிய சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியான சந்தோஷத்துல பாவத்தினால பங்கெடுக்க முடியாம போயிருந்த நிலை மாறி திருப்பியும் அதுல பங்கெடுக்கிறதுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார் இல்லையா, தேவனுடைய உற்சாகமான ஆவி தன்னை தாங்கும்படி கேட்கிறார் இல்லையா, அதுவே 12வது வசனம் நமக்கு காண்பிக்குது. அடுத்தபடியா ப்ரீச். ப்ரீச்னா என்னது? போதிக்கிறது இல்ல உபதேசிக்கிறதுன்னு சொல்லலாம். இங்க 13வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தனக்கு பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைத்து தேவனிடத்துல திருப்பியும் மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அநேகர் பாதகங்களுக்குள்ள விழுந்து தேவனிடத்துல விலகி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உபதேசிச்சு தேவனிடத்துல திரும்பவும் மனம் திரும்பும்படியாக செய்வேன்னு சொல்லிட்டு இந்த 13வது வசனத்துல சொல்றாரு. அடுத்தபடியா 4வது தலைப்பு ப்ரொடெக்ட், அதாவது பாதுகாப்பு. 14வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இந்த வசனத்துல பாவத்திலிருந்து தன்னை விலக்கி பாதுகாக்கும்படியா தேவனிடத்துல விண்ணப்பிக்கிறார் இல்லையா, அந்தபடியா பாதுகாப்பை கேட்கறது நமக்கு தெரியுது. 5வதா பிரைஸ், அதாவது தேவனை துதிக்கிறது. இந்த 14வது வசனம் கடைசி பகுதியும் 15வது வசனத்தையும் பார்த்தோம்னா, அவருடைய நாவு தேவனுடைய நீதியை கம்பீரமா பாடும்னு, என்னுடைய உதடுகளை திறந்தள்ளும், என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும்னு சொல்றாரு. இது தேவனை புகழ்ந்து துதிப்பது. எதற்காக? நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து கொண்டு தேவனிடத்துல மறுபடியுமாய் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடைத்தது இல்லையா, அதற்காக தேவனை துதிக்கும்படியாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா ப்ளீசிங். அதை முழுமையா ப்ளீசிங் சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு பலியை செலுத்துகிறது. இங்க 16வது வசனமும் 17வது வசனமும் பார்த்தோம்னா, தேவன் பலிய விரும்பல, தகன பலிகளும் அவருக்கு பிரியமானதில்லைன்னு சொல்லிட்டு தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்னும், தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதவர்னு தாவீது ராஜா சொல்லியிருக்காரு. அந்தபடி நாம பாவத்தில் இருக்கும்போது தேவன் நம்ம செலுத்துகிற எந்த ஒரு பலிகளையும் விரும்ப மாட்டாரு. அந்த பாவத்திலிருந்து நீங்கிறதுக்கு தேவனை நொறுங்குண்ட ஆவியோடு மனம் திரும்புதலோடு நோக்கி பார்க்கும்போது அதையே அவர் விரும்புகிறவரா இருக்காரு. முக்கியமா நொறுங்குண்டு நறுங்குண்ட அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படணும்னு நினைக்கிற அந்த இருதயத்தின் மேல பிரியப்படுகிறவராக, அதை புறக்கணியாதவராக இருக்காருன்னு சொல்லி தாவீது ராஜா குறிப்பிட்டிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, முக்கியமா 19வது வசனத்துல தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர்.
இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம பாவத்திலிருந்து நீங்கி நீதியாக்கப்படும் போது அப்பொழுது தேவன் நம்மை விரும்புகிறார். அதற்கு பிற்பாடு நாம செலுத்துகிற எந்த ஒரு பலியையும் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாரு. அந்தபடி அவரை பிரியப்படுத்துகிற பலிகளை செலுத்துபவர்களாக நாம மாற முடியும். கடைசியாக 7வது தலைப்பு பெட்டிஷன், அதாவது விண்ணப்பிக்கிறது. 18வது வசனத்துல பார்த்தோம்னா, சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நாம பாவத்திலிருந்து நீங்கி சுத்திகரிப்பு பெற்று தேவனிடத்துல ஒப்புரவாகும்படி மனம் திரும்பும் போது நமக்கு நன்மை செய்யவும் நம்முடைய மதில்களை எடுத்து கட்டவும் தேவன் பிரியப்படுகிறாரு. இந்த இடத்துல சியோன் எருசலேம்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளையே. அந்தபடி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவதற்கு தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் அறிந்து நாம பாவத்திலிருந்து விடுபட்டு தேவனிடத்துல மீண்டும் ஒப்புரவாகிறதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நேற்றைய வேத பகுதியிலும் இன்றைக்கும் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இதை அறிந்தவர்களாய் பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மனம் திரும்ப வேணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாங்கிறத இந்த பகுதிகள் மூலமா நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆத்துமாக்களை ஒரு நாளும் நீங்கள் புறக்கணியாத தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உமக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதையெல்லாம் அறிந்த பாவத்தை அறிக்கையிட்டு உம்மிடத்துல சுத்திகரிப்பை வேண்டி பெற்றுக்கொண்டு மறுபடியுமாய் உம்மிடத்துல ஒப்புரவாகும்படி மனம் திரும்புவதற்கு தேவரீர் எங்களுக்கு வழிகளை காண்பிச்சிருக்கீங்க ராஜா. உம்மை விட்டு விலகாத பிள்ளைகளாய், உமக்கேற்றபடி நடக்கிறவர்களாய், உமக்கு பிரியமானதை செய்து முடிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. அப்படியாய் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யவும் எருசலேமின் மதில்களை கட்டும்படியாகவும் தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுவதற்காய் நன்றி ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.